கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்த இந்த அருமையான கத்தினாலே நாம் ஒரு சிலராக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடு முழு தொழிலும் சிலாக்கித்தை பெற்றமைக்காக நாம் பரலோகத்தின் தேவனுக்கு நன்றிகளை சொல்லியிருக்கிறோம். இந்த உலகத்திலே தகப்பனே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த இந்த காலத்தில் அநேகர் இயேசுவை சோதிப்பதற்காக அநேகர் எழுந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில், அதாவது மோசேயின் பிரமாணப்படி வாழ்ந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை குற்றம் பிடிக்க வேண்டும், அவரை சோதிக்க வேண்டும் என்று அநேகர் எழும்பியிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஒரு நியாய சாஸ்திரி ஆங்கிலத்தில் வந்து அவரை சோதிக்கும்படி அவரிடத்திலே கேட்கின்றார். வாசிக்கலாம் பாருங்கள். அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தை என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். அவன் திருத்தமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பயத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி வாசித்தான். அன்பார்ந்தே, இந்த வேத வசனத்தின் மூலமாக ஒரு நியாயத்தில் வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ நியாயப்பிரமாணத்தை வாசித்ததில்லையா, அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று நீ வாசிக்கவில்லை என்று கேட்ட பொழுது அவன் சொன்ன, நான் வாசித்தேன். அதாவது, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு உள்ளத்தோடும் உன் முழு சிந்தையோடும் முழு பயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீ தேவத்தில் அன்பு கூற வேண்டும், என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதிக்கிறதை நான் வாசித்தேன் என்று சொல்லி அந்த ஞாபகம் சொல்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீயும் அப்படியே செய்ய என்று சொன்னான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது அவன் இயேசுவை சோதிக்கும்படியாக பிறன் என்றால் யார் என்று கேட்கிறான். அமரிமாலே, நியாயப்பிரமாணத்தை வாசித்தேன், முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் நான் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றும், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்று எழுதியிருக்கிறதே, அந்த பிறன் யார் என்று சொல்லி அந்த நியாய சாஸ்திரி ஆண்டவரிடத்திலே கேட்கின்றான். அப்பொழுது ஆண்டவர் அவன் புரிந்து கொள்ளும்படியாக, அவன் அறிந்து கொள்ளும்படியாக அருமையான உண்மை சொல்கிறான். அமரிமாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழிய காலத்திலே ஜனங்கள் தேவனுடைய வசனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அநேக ஊமைகளை சொன்னான். அதாவது, அந்த ஜனங்களுடைய பழக்கத்திற்கு ஏற்றபடி அவன் நன்கு புரிந்து கொள்ளும்படி, தேவனுடைய வசனத்தை நன்கு ஏற்றுக்கொள்ளும்படி ஊமைகளை செய்தார். சத்திய வசனத்தை அதே போலதான் அந்த நியாய சாஸ்திரிக்கும் ஒரு ஊமை சொல்கிறான். என்ன ஊமை சொன்னால், ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போகையில் கல்லர்கள் அவனை என்ன செய்தார்கள், அடித்து குச்சிராக விட்டுவிட்டு அவன் திருக்கும் பணத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவன் குச்சிராக கிடைக்கும் அந்த நேரத்திலே அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வருகின்றான். ஆசாரியன் அவனை பார்த்து பக்க வழியாக அவன் புறப்பட்டு போகின்றான். அடுத்ததாக ஒரு லேவியன் வருகின்றான். அவனும் அதே போல அந்த குச்சிராகி கிடைக்கிற அந்த மனிதனை பார்த்து அவனுக்கு எந்த உதவி செய்யாமல் அவனும் என்ன செய்தான், பக்கமாக விலகி போகின்றான். அடுத்ததாக ஒரு சமாரியன் வருகின்றான். அவன் வந்து குச்சிராகி கிடக்கிற அந்த மனிதனை பார்த்து அவன் பரிதாபப்பட்டு இரக்கத்தை காட்டி என்ன செய்கிறான், அவனை எடுத்து தன் கால்களை சாத்தி அவன் காயங்களெல்லாம் கழுவி தான் அவனுக்கு கொண்டு வந்த பதார்த்தங்களை அவனுக்கு கொடுத்து அவனுக்கு எண்ணெய் பூசி என்ன செய்தான்,
அவனை எடுத்து தன் வாகத்தில் அமர்த்தி கொண்டு அவன் சத்திரத்தில் கொண்டு போய் விடுகின்றான். சத்திரம் என்றால் அன்றைக்கு சின்ன சின்ன ஆஸ்பத்திரிகள். அந்த இடத்திலே போய்விட்டு அந்த சத்திர காலத்தை சொல்கிறார், இவனுக்கு உதவி செய்யுங்கள், இவனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எவ்வளோ பணம் வேண்டாம் தருன்னு சொல்லி அவனுக்கு சொல்லி 2 பணத்தை கொடுத்து விட்டு, இன்னும் எவ்வளோ செலவாகுதோ அதை நான் திரும்பி வரும்பொழுது கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த மனிதனை அந்த சத்திரக்காரன் கையில் கொடுத்து விட்டு அவன் போனான். பாருங்கள், இந்த ஊமை மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். இந்த ஊமையிலே நாம் 3 குணங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இந்த சிறிய ஊமை தான், ஆனால் இந்த ஊமையிலே 3 குணங்கள் அமைந்திருக்கிறது. ஒன்று பிசாசின் குணம், 2வது மனித குணம், 3வது தெய்வீக குணம். பாருங்கள், பிசாசின் குணம் என்றால் அதாவது கள்ளர்கள் அவனை அடித்து அவனை குச்சிராக விட்டு என்ன செய்தார்கள், அவன் எடுத்துக்கிற பொருட்களை என்ன செய்த இழுத்து கொண்டு போய்விட்டார்கள். இதுதான் பிசாசின் குணம். இது நான் சொல்லும் பொழுது உன்னுடையது எதுவோ அது என்னுடையது என்று நினைக்கக்கூடிய ஒரு தத்துவம், ஒரு பண்பாடு. இன்றைக்கு அநேக மக்கள் அப்படித்தான். உலகிலே வாழ அநேகர் தங்களுடைய வாழ்க்கைக்காக, தங்களுடைய முன்னேற்றத்திற்காக அடுத்தவன் என்னானாலும் சரி என்று சொல்லி கொலை செய்யக்கூடிய செய்கிறார்கள். இன்றைக்கு தயங்குவது கிடையாது. கொலை செய்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், திருடுகிறார்கள். அந்த கள்ளர்கள் அந்த யூதனை, அந்த மனிதனை அடித்து குச்சிராக விட்டுவிட்டது போல இன்றைக்கும் அநேக செய்வதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் செய்தித்தாளை பார்க்கிறோம். வயதான பாட்டிகளை, வயதான அம்மாமார்களை வீட்டிலே தனியாக இருக்க நினைக்கிறார்கள். அந்த அம்மாவை கொன்று அந்த அம்மா போட்டுக்கு நகைகள் நினைக்கிறார்கள், பிடுங்கி கொண்டு போகிறார்கள். எத்தனை பேர் சமுதாயத்திலே அவனுக்கு பிரியமில்லாத காலகட்டத்திலே அவனை அடித்து கொலை செய்கிறார்கள். இன்றைக்கு கொலை, கொள்ளை தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தினந்தோறும் செய்தி மூலமாக நாம் என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல் தான் பெரியும் அருமையானவர்களே, தேவனுக்காகிய நாம் மிக கவனமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளையாக பரிசுத்தமாக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெறும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யமான சபையிலே அங்கமாயிருக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் தேவனை முழு இருதயத்தோடும், முழு சிந்தையோடும், முழு ஆத்மாவோடும் நாம் என்ன செய்யணுமாம், தேவனத்தில் அன்பு கூற வேண்டும். தேவனத்தில் அன்பு கூறுவது மாத்திரமில்லை, பிறனிடத்தில் என்ன செய்யணுமாம், நாம் அன்பு கூற வேண்டும். ஆனால் இந்த ஊமையிலே பாருங்கள், அந்த கள்ளர்கள் அவனை அழித்து குச்சிராக விட்டு போனது பிசாசின் குணமாக இருக்கிறது. பிசாசின் குணமுள்ளவர்கள் தான் அப்படி செய்வார்கள். மற்றவர்களை குறித்து கவலைப்பட மாட்டார்கள், தங்களை குறித்தே கவலைப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. பாருங்கள், கலாத்தியர் சபைக்கு வரும் பொழுது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-20 வாசித்தார். அந்த 2 வசனத்திலே அதாவது மாம்சத்தின் கிரியை குறித்து சொல்லப்படுகிறது. அதாவது விபச்சாரம் செய்கின்றவர்கள், கொலைபாதகர்கள், சண்டை போடுகின்றவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத மக்கள் அழிந்து போவார்கள். அவர்கள் தேவன் ராஜ்யத்தை நிச்சய முடியாதாம், சுதந்திரிக் கொள்ள முடியாது. அவர் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. அமரிமாள் அப்படிப்பட்ட மக்களை தேவன் நியாயந்திருக்கப் போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்டவர்கள் அக்கினிக்கு என்ன செய்வார்கள், தள்ளப்படுவார்கள். அக்கினிக்கு இரையாக அவர்கள் அனுப்பப்படுவார்கள். அமரிமாறே இவர்கள் பிசாசின் குணமுள்ளவர்கள். இப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய சபையான தேவராஜ்யத்தில் விடாதாம், அவர் சுதந்திரமாக இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் மனமாறி குணப்பட்டு இந்த கிறிஸ்து ராஜ்யமான சபையிலே நீங்கள் நான் அங்கமாக இருப்பது போல அநேகர் செய்கிறார்கள், அங்கமாயிருக்கிறார்கள். ஆகவே இந்த கல்லர் கையிலே அகப்பட்டு அந்த கல்லர்கள் அவனை குச்சிராக விட்டு அவனை இடத்துல பணத்தை எடுத்து போனது பிசாசின் குணம். இந்த குணம் நம்ம யாருக்கும் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட குணமுள்ளவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. அவர்கள் தேவனுடைய பார்வையிலே அருவருக்கத்தக்கவர்கள். அவர்கள் அக்கினியை தள்ளப்போகிறவர்கள்.
அப்படிப்பட்ட குணமுள்ளவர்களாக நாம் யாரும் இருக்கக்கூடாது. அடுத்தது இரண்டாவது, அந்த குச்சிராக கிடக்கிற அந்த மகன், அந்த மனிதன், அவன் குச்சிராக ஒருவேளை தண்ணி என்று ஒருவேளை கற்றுக் கொண்டிருந்திருக்கலாம், அல்லது துளித்து கொண்டிருக்கலாம். அந்த சத்தம் வெளியிலே கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த வழியாக ஒரு ஆசாரியன் புறப்பட்டு போகிறான். அதுமாதிரி இந்த எருசலேமிலே வந்து தேவனை தொழுது கொண்டு எரிவுக்கு போகிற மனிதன் ஒரு யூதனாகத்தான் இருக்க முடியும். அந்த யூதன் தான் அப்படி என்ன செய்கிறான், குச்சிராக அவன் கிடக்கிறான். ஆனால் அந்த வழியே ஆசாரியன் வருகின்றான். ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். லேவி கோத்திரம், யூதா கோத்திரம் எல்லாம் அண்ணன் தம்பிகள், ஒரே இனத்தை சார்ந்தவர்கள். அப்படி இருந்தும் கூட அந்த ஆசாரியன் அந்த குச்சிராய் கிடந்த மனிதனை பார்த்து அவனுக்கு உதவி செய்யாமல் அவனை செய்தான், பக்க வழியாக அவன் திரும்பி பார்க்காமல் போய்விட்டான். ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம், நாம் போய் அவனை எடுத்து அவனுடைய காயங்களாம் கழுவி அவனை சுத்தப்படுத்தினான், ஒருவேளை நம்முடைய துணிகள், நம்முடைய கைகள் எல்லாம் இரத்தக்கரையாக நினைத்தான் என்னமோ, அல்லது நமக்கு எதுக்கு இந்த வம்பு, அவனுக்கு போய் தொட்டு பார்த்து யாராவது பார்த்து இவர்தான் கொன்றார்கள் சொல்லி நம்ம மேல் பழி வந்துடும் என்று பயந்து பக்க வழியாக அந்த ஆசிரியன் புறப்பட்டு போய்விட்டான். அதே போல அடுத்த லேவியனும் அதே போல் தான் புறப்பட்டு போய்விட்டான். எனக்கு அன்பாந்தலே இந்த 2 பேர் செய்த காரியத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களை குறித்து தான் கவலைப்பட்டார்கள். அந்த குச்சிதான் இருக்கிறான் அந்த மனிதனை பார்த்து கவலைப்படவில்லை என்றால் அவர்கள் தங்களையே பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது மனித குணம். இன்றைக்கு அநேகர் அப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். தாங்கள் வாழ்ந்தால் போதும், தாங்கள் இந்த உலகத்திலே பிழைத்தால் போதும், மற்றவர்களுக்கு என்ன செய்கிறாது உதவி. எத்தனை ஜனங்களை பார்க்கணும் பாருங்கள். பக்கத்து வீட்டுக்காரர்கள் பசியோடு துன்பத்தில் செய்ய மாட்டார்கள், திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள், உதவி செய்ய மாட்டார்கள். வழியிலே போய்கொண்டிருக்கும் பொழுது யாராவது ஆக்சிடென்ட் ஆகி அவர்கள் படித்து விட்டால் கிடந்தால் என்ன செய்வார்கள், போய் எட்டி பார்க்க மாட்டார்கள். நமக்கு எதுக்கு இந்த வம்பு, நாம் போய் பார்த்து போலீஸுக்கு போக வேண்டும், அங்கு போக வேண்டும் என்று சினிச்சுவார்கள், திரும்பி பார்க்காமல் போய். இவர்கள் குணம் மனித குணம். அதாவது என்னுடையது எனக்கு சொந்தம், அதை பிறனுக்கு கொடுக்கக்கூடாது என்றே அந்த குணமுள்ள அப்படிப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் அநேகருக்குத்தான் செய்கிறார்கள். பிலிப்பினார் சபை செல்லும் பொழுது பரிசுத்த பவுல் எழுதுகின்றார், இன்றைக்கு உலகில் அநேக ஜனங்கள் வேறு விதமாக நடக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல, தேவனை நேசிப்பவர்கள் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு விரோதமான மக்களாயிருக்கிறார்கள். காரணம், அவருடைய வயிறு தேவன். அவர்கள் இந்த பூமி கருத்துக்களை என்ன செய்கிறார்கள், சினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களாக இன்றைக்கு அநேக ஜீவிப்பதை பார்க்கணும். பாருங்கள், நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக அல்ல, தேவனுடைய பிள்ளைகள், தேவனை பிரியமான மக்களாகி வாழ வேண்டும். இந்த 2வது குணம், அந்த மனித குணம் உள்ளவர்கள் போல நீங்கள் நான் செய்யாது இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அவர்கள் தேவனை பிரியமானாக இருக்க முடியாது என்றால் இந்த மனித குணம் அந்த ஆயக்காரனை போல, அந்த லேவியனை போல இன்றைக்கு அநேக ஜீவிக்கிறார்கள், இரக்கமில்லாத அரக்கர்கள் போல. ஆமரிமாரி நம்ம பெற்றோர்களை இரக்கம் காட்டக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இந்த குணம் மனித குணம், இந்த மனித குணம் நினைச்சுக்கூடாது, நமக்குள் இருக்கக்கூடாது. அடுத்ததாக 3வது குணம் பாருங்கள், தெய்வீக குணம். எப்படி தெய்வீக குணம் என்றால், இந்த நல்ல சமாரியன் அந்த யூதனை பார்த்து, எனக்கு அன்பாந்திலே வேதாகமத்தில் நான் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் சமாரியா நாட்டு மக்கள் என்ன செய்ய மாட்டார்கள், கலந்து கொள்ள மாட்டார்கள். அதாவது சமாரியாவில் இருந்த மக்களை இந்த யூதர்கள் ஒரு அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது அவர்களோடு பழகக்கூடாத மக்களாக என்ன செய்வார்கள், எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆகவே இதன் உரிமை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய நாட்டு புறப்பட்டு போகும்பொழுது யாக்கோபின் கிணற்றருகே ஒரு சகோதரி கிணற்றிலே தண்ணி மோண்டு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே போய் மரத்தடியில் நின்று கொண்டு அந்த ஸ்திரீனிடத்திலே எனக்கு தாகத்துக்கு தா என்று கேட்ட பொழுது
அந்த சமாரிய ஸ்திரீ சொல்றார், நீ யூதனாயிற்று, அப்படி இருக்க எனக்கு எப்படி தண்ணீர் கேட்கலாம் என்று சொல்லி அந்த சகோதரி கேட்டது. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். ஆமரிமாலே. ஆகவே இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, யூதர்கள் சமாரியர்களோடு செய்ய மாட்டார்கள், கலந்து கொள்ள மாட்டார்கள். ஆகவே இந்த நிலைமையிலே அந்த சமாரியன் கூட என்ன செய்திருக்கலாம், அந்த யூதன் தான் அப்படி படித்துக்கிறான் அறிந்து அவன் என்ன செய்திருக்கலாம், அவன் விலகி போயிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. மாறாக அந்த யூதனை, அந்த மனிதனை எடுத்து, குச்சிராக கிருதனை எடுத்து தன்னுடைய கால்களில் சாத்தி அவனுக்கு என்ன செய்தான், அவன் கால்களெல்லாம் கழுவி அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்கு முதலீடு போல செய்து அவனை கொண்டு போய் சத்திரத்திலே விட்டு அவனை பாதுகாத்தான். அவனை உயிர் பிழைக்கச் செய்தான். அவன் சத்திரத்தில் கொண்டு போய் விட்டு அவன் தேவையான எல்லாவற்றையும் செய்யுங்கள், நான் திரும்பி வரும் பொழுது எல்லாவற்றையும் கொடுக்கிறேன்னு சொல்லி அவனை விட்டு விட்டு போனானே. இதை காட்டுகிறது தெய்வீக குணம். அதாவது என்னுடையது எதுவோ அது உனக்கும் சொந்தம், உன்னுடையது என்று சொல்லக்கூடிய குணம். ஆமரிமாலே, இந்த குணம்தான் நமக்குள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட குணங்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று பலோதி தேவன் விரும்புகிறார். அதுதான் அந்த நியாயசாஸ்திரத்தில் சொன்ன பொழுது, என்னை நேசிப்பது போல, எனக்கு அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவர் சொன்னதை, பிறன் என்று யார் என்று கேட்ட பொழுது அந்த பிறன் யார் என்பதை அவன் அறிந்து கொள்ளும்படியாக இந்த அருமையான ஊமை சொன்னான். அந்த பாகத்திலே இப்பொழுது யார் பிறனாயிருக்க சொன்ன பொழுது அவனுக்கு இரக்கம் காட்டினேன் என்று சொல்லி அந்த நியாயசாஸ்திரம் ராமரிமாளே, அவன் இரக்கம் காட்டினவன். அவன்தான் யூதனுக்கு பிறனாக இருந்தான். அப்படிப்பட்ட பிறன், அப்படிப்பட்டவன் யூதனை நேசித்தான், யூதனுக்கு உதவி செய்தான் சொன்னார். அது தெய்வீக குணம். இப்படி செய்தால்தான் நீங்கள் நானும் பரலோகத்து தேவனை முழு உள்ளத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பயத்தோடும், முழு சிந்தையோடும் என்ன செய்கிறோம், அன்பு கூறுவதாக அர்த்தம். பரலோகத்தில் நம்ம இப்படித்தான் செய்கின்றார். அவர் யாரையும் வெறுக்கவில்லை. பரலோகத்தின் தேவன் பாவத்தை வெறுத்தாரே ஒழியே பாவிகளை நேசித்தார். பாவி நேசித்தினால் தான் தம் நேசகுமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். 1 தீமோத்தேயு அதிகாரம் 15 வாசிக்கும் பொழுது, பாவிகளை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஆம், பாவிகளாய் இருக்கிற நாம் பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் தமது குமாரனை இந்த பூவுலகில் அனுப்பினார். பாருங்கள், இது தேவனுடைய தெய்வீக குணத்தை காட்டுகிறது. தேவனுக்கு விரோதமாக இருந்த மக்கள், தேவனை நேசிக்காத மக்கள், தேவத்தில் அன்பு காட்டாத மக்களை தேவனை நேசித்தார், அன்பு காட்டினார். அவருடைய அன்பிற்கு கிரேக்க வார்த்தையிலே அகப்பே என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அன்பை தேவனுக்கு காட்டினதினால் அவருடைய பிள்ளையாக நீங்கள் நானும் கூட அப்படிப்பட்ட அன்பை மற்றவர்கள் காட்டுக்குள்ளாக இருக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23 48 வரை நாம் வாசித்தார். நீங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே உனக்கு அடுத்தவனை சிநேகித்து சத்துருவை பகைப்பாய் என்று சொல்லப்படுவதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருவை சிநேகியுங்கள், உங்கள் சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை வெறுக்கிறவர்களை, உங்களுக்கு விரோதமாக இருப்பவர்கள் செய்யுங்கள், நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த அருமையான வேத வசனம் நம் உண்மையாலும் என்ன செய்கிறது, அப்படி செய்ய வேண்டும் என்று தூண்டுகிறது. நாம் சத்துருவை நேசிக்க வேண்டும், சத்துருவுக்கு உதவி செய்ய வேண்டும், பகைவை நேசிக்க வேண்டும், நம்மை சபிப்பவர்களை நம்மை செல்வம் அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். பாருங்கள், தேவன் வார்த்தை அப்படிதான், தேவன் அப்படிதான் செய்தார், எல்லாரையும் நேசித்தார். வானத்திலே அவர் மழையை பெய்யும் பொழுது அந்த மழை எல்லாருக்காகவும் பெய்கிறது. அவர் அதே போல்தான் நீங்கள் நானும் தேவனுடைய குணத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும், தெய்வீக குணமுள்ள மக்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பரலோக பாக்கியத்தை அவரை தான் தேவராஜ்யமான சபையில் அங்கமாக இருக்க முடியும். வேதத்தில் வாசிக்கிறோம், அதாவது ஏற்கனவே பார்த்த மூலமாக பிசாசு குணமுள்ளவர்கள் அந்த மனித குணமும் எழுச்ச முடியாது, தேவராஜ்யத்தில் எழுச்ச முடியாது, சொந்தரிக்க முடியாது.
எபேசியர் 5 வாசிக்கும் பொழுது விபச்சாரக்காரன் விக்கிரக ஆராதனைக்காரன் பொருளாசுள்ளவர்கள் என்ன செய்ய முடியாதாம், தேவன் ராஜ்யத்திலே சுதந்திரமாக இருக்க முடியாது, அவர் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட குணமுள்ளவர்கள், ஆனால் தெய்வீக குணமுள்ளவர்கள் தான், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான், தேவனுக்கு பிரியமான மக்கள் தான், தேவன் ராஜ்யமானவருடைய சபையில் அங்கமாய் அவர்கள் தான் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அன்றாக இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கும் பொழுது கூட அவர் மனுஷகுமாரன் பரலோகத்திலிருந்து அவர் எக்காலத்தோடு வந்து ஜனங்கள் விசாரிக்க வரும்போது நியாயசனத்தில் சிங்காசனத்தில் உட்காரும் பொழுது அநேக ஜனங்கள் அவருக்கு முன்பாக நிற்பார்களாம். ஆடு மேய்க்கிறவன் எப்படி வெள்ளாடு தனியாக செம்மறியாடு தனியாக பிரிப்பது போல தேவனை நேசித்தவர்கள், தேவனை பிரியமான பிள்ளைகள் அவருடைய வலது பக்கத்திலும், தேவனை பிரியமில்லாத பிள்ளைகள் அவர் இடது பக்கத்தில் இருத்துவார்களாம். அப்போதான் இயேசு கிறிஸ்து அந்த வலது பக்கத்தில் பிள்ளை பார்த்து, வாருங்கள், என் பிதாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நான் பசியாயிருந்தேன், எனக்கு நீங்கள் போஜனை கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை விசுவாசித்தீர்கள். நான் வியாதியாயிருந்தேன், என்னை வந்து பார்த்தீர்கள். நான் வஸ்திரங்களாக இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் ஆண்டவர் சொல்வாராம். அப்போ ஜனங்கள் கேட்பாங்க, ஆண்டவரே, நீர் எப்பொழுது பசியாயிருந்தே நாங்கள் போஜனை கொடுத்தோம், நீர் எப்படி தாகமாயிருந்தே நாங்கள் தாகத்தை தீர்த்தோம் என்று கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்வாராம், இந்த சிறியில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்திடலாம். பாருங்கள், இது தெய்வீக குணம். இப்படிப்பட்ட குணம் உள்ளவர்கள் தான் தேவனுக்கு பிரியமான மக்களாயிருக்க முடியும். அதே போல இடது பக்கத்தில் பிள்ளை பார்த்தான்னு சொன்னார், சபிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காகவும் உங்கள் பிசாசின் பிள்ளைகள் ஏற்படுத்தப்பட்டேன், அந்த அக்கினியிலே போய் விழுங்காமறிமாறு. இது பிசாசின் குணமுள்ள மக்கள், இரக்கமில்லாத மக்கள், மற்றும் உதவி செய்யாத மக்கள். அவர்களிடத்திலே பார்த்து ஆண்டவர் சொல்வாராம், நான் பசியாய்ந்தேன், எனக்கு நீங்கள் போஜனை கொடுக்கவில்லை. நான் தாகமாய்ந்தேன், என் தாகத்தை நீங்கள் தீர்க்கவில்லை. நான் வியாதியாய்ந்தேன், என்னை வந்து விசாரிக்கவில்லை என்று கேட்பாராம். அப்புறம் சொல்வார்களாம், நாங்கள் எப்பொழுது அதுதான் இந்த சிறிய ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாமல் இருந்தீர்களோ அது எனக்கு செய்யவில்லை நாம் அறிவார்கள். இந்த குச்சிராக கிடந்த அந்த மனிதனை இந்த சமாரியன் பார்த்து அவனுக்கு உதவி செய்தினார். அவன் தெய்வீக குணமுள்ளவனாக காணப்படுகிறான். அவன் தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுக்கு பிரியமானவனாக மாற்றப்படுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படித்தான். இந்த உலகத்திலே எல்லாரும் ரட்சிப்பதற்காக, எல்லாரையும் பாதுகாப்பதற்காக தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். இந்த குமாரன் வந்து உலக மக்களுக்காக சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் உயிரோடு எழுந்து தாம் உயிரோடு எழுந்ததை 40 நாள் நிரூபித்து காண்பித்து அவர் பரலோகத்து சென்று இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்காக நினைக்கிறார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஆகவே நீங்கள் நானும் தெய்வீக குணமுடனாயிருக்க வேண்டும். பரலோகத்து தேவன் பூர்ண சர்க்குராயிருக்கிறார். அவர் யாரையுமே வெறுக்கவில்லை, எல்லாரையும் நேசித்தார், சத்துருவை நேசித்தார், சபிப்பவர்களுக்கு அவர் ஜெபம் செய்தார். அதே போல நீங்கள் நானும் அப்படி செய்தால் அவருடைய பிள்ளாக இருக்க முடியுமா? நான் பூர்ண சர்க்குராய் இருக்கிறது போல நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை. ஆகவே இந்த அருமையான இந்த ஊமையிலே அந்த ஞாசாரத்தை புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் சொன்ன ஊமை, இந்த அருமையான ஊமை, இதில் 3 குணங்கள் அமைந்திருக்கிறது. ஒன்று பிசாசின் குணம், மனித குணம், தெய்வீக குணம். ஆகவே பிசாசு குணமுள்ளவர்களும் மனித குணம் உள்ளவர்களும் என்ன செய்வார்கள்? பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் எங்கே செய்வார்கள்? அக்கினியிலே தள்ளப்படுவார்கள். ஆனால் தெய்வீக குணம் உள்ளவர்கள் அந்த நித்திய ராஜ்யத்தை சேர்ந்து கொள்வார்கள், அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள். அப்படி இந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நானும் அந்த நல்ல சமாரியனை போல மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக, இரக்கம் காட்டக்கூடிய மக்களாக, அவன் யாராயிருந்தாலும் சரி, சத்துருவாயிருந்தாலும் சரி, நம்மை சபிப்பராயிருந்தாலும் சரி, நமக்கு விரோதிகளாயிருந்தாலும் சரி, அவனுக்கு உதவி அதுதான் பெருள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஞானசாஸ்திரியை விலைக்க ஆமன்பாலே தனிமான வேளையிலே தர்ம உண்மையின் மூலமாக நாம் கேட்டிருந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யணுமாம் சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். அதை அறிந்து
நீங்களும் நானும் எப்பொழுதும் தெய்வீக குணங்களாகி தேவனி பிரியமான மக்களாக ஜீவிக்க தேவன் உதவி செய்வாராக. எனக்கு அன்பார்ந்தே இந்த வசனத்தை கேட்டு நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும்படியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். தேவன் தாமே நம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இன்றைய நாளுக்கு நாங்கள் தியானித்த இந்த வேத வசனத்துக்காக நன்றி சொல்கிறோம். ஆம் பிதாவே, நாங்கள் கூட பிசாசின் குணமுள்ளவர்களாயிராதபடி, மனித குணமுள்ளவர்களாயிராதபடி தெய்வீக குணமுள்ளவர்களாக ஜீவிக்கிட்ட உதவி செய்யுமையா. இந்த சத்தியத்தை நாம் மற்றவர்களுக்கு போதிக்கிட்ட உதவி செய்யும். எங்கள் பாவங்கள் தயவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி பெற்ற நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.